ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2023-24 ஆண்டுக்கான தேர்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்டுக்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் 7 பி ஸ்ட்ராங் பி பிரேவ் இந்த யூனிட்டில் வர்ற 2 ஸ்டோரிஸையும் தமிழில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 4th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டோரி த ஸ்ட்ரகிளிங் ஸ்டார். இந்த கதை ஃபர்ஹானுக்கும் அவங்க அப்பாவுக்குமான ஒரு உரையாடலாக அமைக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஹானும் அவனோட அப்பாவும் டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. ஒரு நாள் ஃபர்ஹான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸை பார்க்குறான். அப்பாட்ட அதை பற்றி கேட்குறான். அப்பா, இது யாரு? இவர் தான் கார்த்திக். இவர் யங் லீடர்ஸ்க்கான அவார்டை வாங்கியிருக்காரு. இந்த அவார்ட்ல அப்படி என்னப்பா ஸ்பெஷல்? இது உலகத்திலேயே 17 பேருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஃபர்ஹான். ஓ சூப்பர். யாருக்கெல்லாம் இந்த அவார்ட் கொடுப்பாங்கப்பா? மாற்றங்கள் கொண்டு வர்றவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுப்பாங்க. அந்த மாற்றம் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும் ஃபர்ஹான். அப்படி என்னதான்ப்பா கார்த்திக் செஞ்சாரு? கார்த்திக் ஒரு திறமையான ஸ்டூடெண்ட். 10th ரொம்ப நல்ல மார்க் எடுத்தாரு. ஆனா அவருக்கு கண்ணு தெரியாதுப்பா. ஓ, அப்ப அவர் ரொம்ப கடுமையா உழைச்சிருப்பார்லப்பா. ஆமா ஃபர்ஹான், அவர் 11ஆவதுல சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா டெல்லி ஸ்கூல்ல அவருக்கு பார்வை இல்லை அப்படிங்கிற காரணத்தை வச்சு சயின்ஸ் குரூப்பை கொடுக்க மறுத்துட்டாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல்பா இது. கார்த்திக் 9 மாசம் இதுக்காக போராடினாரு. கடைசியில கவர்மெண்ட் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸ் படிக்கலாம் அப்படின்னு அலோ பண்ணிச்சு. அடுத்து என்னப்பா ஆச்சு? அவர் 12ஆவதுல 95% மேல எடுத்தாரு. அவருக்கு IITல படிக்கணும்னு ஆசை. ஆனா அவருக்கு அங்க அட்மிஷன் கிடைக்கலப்பா. அடுத்து என்னப்பா ஆச்சு? திரும்பவும் ஃபைட் பண்ணாரு. பல மாசங்கள் கழிச்சு IIT பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க அலோ பண்ணிச்சு. ஆனா அவர் IITல ஜாயின் பண்ணல ஃபர்ஹான். அப்படினா அவர் எங்கப்பா படிச்சாரு? அவர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால இருக்கிற ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாரு. அங்க படிச்சதுக்காக தான் அவருக்கு அவார்ட் கொடுத்தாங்களாப்பா? இல்ல ஃபர்ஹான், அவரு படிச்சு முடிச்சிட்டு அவரை போன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவி பண்றதுக்காக கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்காகத்தான் யங் லீடர்ஸ் அவார்டை அவருக்கு கொடுத்தாங்கப்பா. அவரு நமக்கெல்லாம் நிறைய ஊக்கமளிக்கிறார்ப்பா. நானும் கடினமா உழைத்து என்னுடைய கனவுகளை நிச்சயமா அடைவேன்பா. வெரி குட் ஃபர்ஹான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, உழைப்பே உயர்வு தரும் அப்படிங்கிறத இந்த கதை நமக்கு வலியுறுத்துது. இப்போ 5th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டோரி த மான்ஸ்டர் ட்ரீ. ஜனாவும் அவளோட ஃபேமிலியும் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஜனாவோட ஃப்ரெண்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய அரச மரத்தை பற்றி அவளுக்கு கதை சொல்லியிருக்கான். குழந்தைங்க எல்லாம் அந்த மரத்தில் தான் விளையாடுவாங்க. நிறைய பறவைகளும் அவைகளோட கூடுகளும் அந்த மரத்தில் தான் இருந்துச்சு. ஒரு நாள் 2 மனிதர்கள் வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட அந்த மரத்தில் ஒரு மான்ஸ்டர், அதாவது ஒரு கோரமான உருவம் கொண்ட அரக்கன் இருக்கிறதா சொல்கிறாங்க. யாரும் அதுக்கு பக்கத்தில் போக வேணாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்க அதை கவனிக்கலை. அவங்க அந்த மரத்துக்கடியில் விளையாடுறாங்க, இலைகளை எல்லாம் ஆட்டுறாங்க. உடனே அந்த மரம் கத்துது. அவ்வளோதான், குழந்தைங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க. அந்த மரத்தால் அடுத்தடுத்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க. மரத்தை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் கிராம தலைவர் மரத்தை சுற்றி ஃபென்ஸ் போடலாம் அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்போ இருந்து அந்த மரம் மான்ஸ்டர் ட்ரீ அப்படின்னு எல்லாராலையும் அழைக்கப்படுது. ஜனா ஒரு தைரியமான பொண்ணு. அதனால் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் மரத்துக்கு பக்கத்தில் விளையாடுறா. அவளோட காது தோடை எடுத்து அங்கே இருக்கிற கல் மேலே வைக்கிறா. அணில் ஒன்று அதை தூக்கிட்டு ஓட ஜனா அணிலை விரட்டிட்டு போகிறா. அணில் மரத்துக்கு பக்கத்தில் போக ஜனாவும் மரத்துக்கு பக்கத்துக்கு போயிட்டா. அப்போ மரத்தோட கிளைகள் அவளை தாக்க வர அவள் ஓடியே போயிட்டா. அன்றைக்கி நைட்டு ஜனா தூங்கையில் ஒரு பயங்கரமான கனவு வருது. காத்தோட ஓலமும் ஓநாய்களோட ஊளை சத்தமும் கேட்குது.
ஒரு பெரிய நிழல் நகர்ந்து வருது. மின்னல் மின்னுது. அந்த லைட் வெளிச்சத்தில் ஜனா ஒரு பெரிய மரத்தை பார்க்குறா. அது மான்ஸ்டர் மாதிரியே இருக்குது. அந்த இடத்த விட்டு ஓட பார்க்குறா. ஆனால் அந்த மரத்தோட கிளைகளும் அவளை நோக்கி வருது. அவள் தூக்கத்திலிருந்து முழிச்சு அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே அம்மாவை பிடிச்சிக்கிறான். அடுத்த நாள் அவள் மரத்துக்கு பக்கத்தில் போய் விளையாடுறா. நிறைய நாட்கள் அங்கேயே கழிக்கிறாள். மரம் தன்னையே வாட்ச் பண்ணுற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங். ஒரு நாள் மரத்துக்கு பக்கத்தில் போகிறா. அது அவளை பயமுறுத்துது. அவள் மரத்தை தொட்டதும் அது அலறுது. எதுக்காக இப்படி எல்லாரையும் பயமுறுத்துற அப்படின்னு அவள் மரத்தை பார்த்து கேட்குறா. அதுக்கு மரம் சொல்லுது, நான் ஒரு நல்ல மரமாக தான் இருந்தேன். நிறைய விலங்குகளுக்கு வீடாக இருந்தேன். ஒரு நாள் வேட்டையாடுறவங்க வந்து அம்மா அணிலை கொன்னுட்டாங்க. எனக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. நான் என்னோடய நண்பர்களை காப்பாற்றுறதுக்கு விரும்பினேன். இந்த மக்களால் தான் நான் மான்ஸ்டர் ட்ரீயாக மாறினேன். அதுக்கப்புறமா யாரும் என் பக்கத்தில் வர்றதும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தொல்லை தர்றதும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஜனா வருத்தமாக ஃபீல் பண்ணுறா. ஜனா நடந்ததை ஊர்க்காரங்க கிட்ட சொல்கிறா. அவங்களும் தங்களோட தவறுகளை நினச்சி வருத்தப்படுறாங்க. இப்போ யாரும் மரத்தையோ விலங்குகளையோ துன்புறுத்துறதே இல்லை. இப்போ எல்லாருக்கும் மரம் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதிலிருந்து மக்கள் எல்லாம் பீப்பிள் ட்ரீயை மதர் ட்ரீ அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதை மூலமாக மரங்கள், பறவைகள், விலங்குகளை நாம் பாதுகாக்க வேண்டியதோட அவசியத்தை ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.